தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் திங்கட்கிழமை பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை எப்படி அமைய காத்திருக்கு, மேலும் அலுவலக பணிகள், வியாபாரம், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் போன்ற அனைத்து விதமான சூழலும் எப்படி நமது மீனராசி நண்பர்களுக்கு அமைய போகுதுங்கிற புதிய வீடியோல இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இதனால உங்களுக்கு நீங்கள் முழு பலன்களை பெறணுங்கிற ஆசை இருந்ததுன்னா இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நீங்கள் அதை பெற முடியும். ஸோ முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனம் டுடே ராசி பலன் சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசி நண்பர்களாக இருக்கீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பதிலாக ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோவில் 12 ராசி பலன்கள் ஒரே வீடியோவில் வழங்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய லிங்க் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஐ பட்டனையும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஐ பட்டனில் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சேனலோட இணைந்திருக்கலாம். 2 சேனல்லையும் வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவரும். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். வாங்க இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கான திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழரிடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது. தேய்பிறை தினங்க. இன்றைய தினம் கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள். தாராளமாக இன்னைக்கு விரதம் இருக்கலாம். அது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை தரும். ஏன்னா இது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதமாக அமைந்துள்ளது. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 3ஆம் இடத்துல குரு சபை சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இரவு 8:26 பிறகு 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை ஏற்படுது நண்பர்களே. ராசியிலேயே ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஆல்ரெடி ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு பிடித்தபடி இன்னைக்கு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக இருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த தினம் உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடிக்க முடியாத சில தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க கையில் எடுத்தீங்கன்னா முடிந்துவிடும். அதனால ஒரு லிஸ்ட் எடுங்க. என்னென்ன ஒர்க் பெண்டிங்ல இருக்கு, எந்தெந்த ஒர்க் முடிக்க முடியாம ரொம்ப நாளா தடுமாறுறீங்க அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க. இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெற முடியும். உங்கள் பழக்க வழக்கங்களில் ரெகுலரான சில ஹேபிட்ஸில் இன்னைக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க. ஆக்கப்பூர்வமாக உங்கள் காரியங்களில் ஈடுபட முடியும். நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக முடித்து இன்றைய தினம் வெற்றிகரமாக ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. சில பேருக்கு தங்க நகைகள் அல்லது விலையுயர்ந்த சில பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு சேரும். மகிழ்ச்சியான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு வேற லெவலில் இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை அதிகரிக்குங்க. உங்கள் மீது குடும்ப உறுப்பினர்கள் அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஆனந்தத்தையும் குடும்ப வாழ்க்கையில் அமைத்து தரும். குடும்ப வாழ்க்கை ஒரு அடிப்படையாக உங்களுக்கு இருக்கும். அது ஒரு ஆனந்தமாக இருக்கிறதுனால மற்ற செயல்பாடுகளை நீங்க சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. இன்னைக்கு உங்க வாக்கு சாதுரியம் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். எனவே பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் அள்ள முடியும். இன்றைய தினம் நிறைய காரியங்கள் அதன் மூலமாக முடிக்கவும் முடியுங்க. சாதகமான சூழலும் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு பேச்சு திறமையை பயன்படும். இந்த தினம் உங்க எதிர்காலத்திற்காக சில முக்கியமான செயல்பாடுகளை செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே அதிகரிக்கும். அதனால நிறைய விஷயங்களை எதிர்காலத்திற்காக செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த தினம் பெருந்தன்மையா பேசுவீங்க. அந்த பெருந்தன்மையான சில பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். மேலும் உங்களுக்கு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுடைய பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. எனவே சிறந்த ஒரு நாள். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம கவலைப்படுறீங்க அப்படின்னா இப்பொழுது அந்த குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க வீட்டுல வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. இல்ல இப்பதான் திருமணமே நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த திருமணங்களுக்கான உறுதிப்படுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. எனவே திருமண தடைகள் விலகக்கூடிய நேரம் இருக்குங்க. அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் சேரும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். மிகப்பெரிய தன லாபம் உங்களுக்கு வியாபாரம் மூலமாக கிடைக்கும். அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி கணிசமான வகையில் உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொமான்ஸ் உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் கூட திடீர்னு உங்களுக்கு சில ரொமான்ஸ் உணர்வுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களது காந்த சக்தி போன்ற நல்ல ஒரு அன்பு காரணமாக உங்கள் காதலரின் இதயம் முழுவதுமாக உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் ஈஸியாக மற்றவருடைய இதயங்களை வந்து கவர முடியும். திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் டீனேஜில் செய்த சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் உங்களது வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உதவின்னு கேட்டு நாடி வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அதிகமான நன்மை செய்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய நீங்களும் திருப்தி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். சில காஸ்ட்லியான விலை வந்து சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. நேற்று வரைக்கும் முடிக்க முடியாத சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒருவேளை கூட்டு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது கூட்டாளியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து மற்றவங்களை நம்பி முதலீடு செய்யக்கூடாதுங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய சுய ஆலோசனையின் பேரில் உங்களுடைய சுய புத்தியின் பேரில் மட்டும்தான் நீங்கள் முதலீடு பண்ணணும். அதன் மூலமாக தான் வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க முடியும். இன்றைய தினம் உங்களது வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடைக்கற்களாக இருந்து உங்களை வந்து பிளாக் பண்ணுது, உங்களை வந்து வளர விடாமல் தடுக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்டறிய முடியும். அதனால் அந்த இடையூறுகள் எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்குங்க. தடைகளை அகற்ற முடியும். இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்பத்தோடையும் நண்பர்கள் கூடயும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சூப்பராக இருக்குங்க. சுறுசுறுப்பான நல்ல சோசியலாக பழகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூட பெறுவீங்க. எதை சொன்னாலும் மற்றவங்க ஈஸியாக உங்களுடைய பேச்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு எளிதில் புரியும்படியாக மற்றவங்க நோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் காரியங்கள் பேச்சுகளை வந்து சிறப்பாக நல்ல சாதுரியமாக பேசக்கூடிய ஒரு திறமையை பயன்படுத்திக் கொள்வீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். பிரச்சனைகள் தீரும் அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பர் 7 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது வந்து மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல மாற்றங்கள் உங்கள் பழக்க வழக்கங்களை ஏற்படக்கூடிய ஒரு நாள். சில பேருக்கு விலையிருந்த சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான செல்வாக்கான ஒரு கெத்தான ஒரு நாள் சொல்லலாம். ஏன்னா உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும். பெருந்தன்மையாக நீங்கள் பேசி மற்றவங்களுடைய இதயங்களை வந்து கவர முடியும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதனால இன்னைக்கு சந்தோஷம் கூடுங்க. உங்கள் வாக்கு சாதுரியம் மூலமாக நிறைய பெனிஃபிட்டை பெற முடியும். நல்ல சாதகமான சூழல் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்களை நீங்கள் செய்து முடித்து வெற்றிகரமாக உங்களது நாளை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். குடும்பத்தில் உங்கள் மீது மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்கள் எதிர்காலம் குறித்த சில முக்கியமான காரியங்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாள், வெற்றிகரமான ஒரு நாள். நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இது வரைக்கும் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலையும் ஜெயசூரிய ராசி பலன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஜெயசூரிய ராசி பலன் சேனலுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த ஜெயசூரிய ராசி பலன் சேனலில் உங்கள் விருப்பப்பட்ட ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா விதமான ராசி பலன்களும் அதில் நாங்கள் தினசரி வந்து அப்டேட் பண்ண காத்திருக்கோம். ஸோ நீங்கள் அதை தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் மண்டே.